வணக்கம். எஸ்ஏ ரியல் எஸ்டேட்லேருந்து அரவிந்த் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி ஈசிஆர் உத்தண்டியில் ஒரு அழகான 6 BHK பங்களா ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அந்த பங்களா பற்றி தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த பங்களா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈசிஆரில் சைடு வந்துடும். அதுவே உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ரோடு இருக்க வித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 feet ரோடு. ஈசிஆர்னாலே பொதுவாக உங்களுக்கு 20 feet 16 feet ரோடு அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது சைடில் 30 feet ரோடு இருக்கிறது இன்னொரு அட்வான்டேஜ் நம்மளுக்கு. ஸோ உள்ளே என்ட்ரானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 கார் நம்மளுக்கு தாராளமாக பார்க் பண்ணலாங்க. அந்த மாதிரி ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வெயிட்டிங் ஏரியா அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு கெஸ்ட் யாராக வந்தாங்கன்னா நீங்கள் கீழே கூட நம்ம பார்த்துட்டு உபசரிச்சுட்டு நம்ம அமைச்சிடலாம். ஸோ இந்த வீடுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லிஃப்ட்டு வந்து உங்களுக்கு டாப் ஃப்ளோர் வரைக்கும் போகுது, மாடி வரைக்கும் போகுது. ஸோ இங்கே ஒரு பெட்ரூம். ஸோ மொத்தம் 6 பெட்ரூம் சொன்னேன் இல்லையா, அதில் இது ஃபஸ்ட்டு பெட்ரூமு. எல்லா பெட்ரூமுக்குமே உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் வந்துடும். அதுவும் உங்களுக்கு ஒரு இன்னொரு அட்வான்டேஜ். ஸோ வாக்கின் வாட்ரோபோர்டு கொடுத்துருக்காங்க. 3 பெட்ரூம் பார்த்திங்கன்னா வாக்கின் வாட்ரோபோர்டு வந்துடும். லக்ஸுரி ஃபினிஷிங்க இது. செமி ஃபர்னிஷ்டு. எல்லா ரூம்ஸுமே உங்களுக்கு கப்போர்டு லேப்டெல்லாம் இன்னும் ரெடி பண்ணிவிடுவாங்க. நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறது ஒரு 80% கம்ப்ளீட் ஆகிருக்கு. அகெயின் ஒரு 20 days கழிச்சு திருப்பி இன்னொரு வீடியோ போடுவோம். அதில் உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டான ஒரு வீடியோ அகெயின் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா குறிப்பாக ஈசிஆர் உத்தண்டியில் நிறைய விஐபிஸ் இருக்கக்கூடிய ஏரியா, நிறைய சினிமா ஹீரோஸு பொலிட்டீஷியன்ஸு இருக்கக்கூடிய ஏரியா. சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு கண்டிப்பாக இந்த ஏரியாவில் ப்ராப்ளமே இருக்காது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லிஃப்ட் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. சுற்றி உங்களுக்கு செட்பேக் 4.5 feet செட்பேக் விட்டுருக்காங்க. நிறைய பில்டர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 feet விடுறதே பெருசு. ஸோ அதில் இந்த பில்டர் பார்த்திங்கன்னா 4.5 feet செட்பேக் கொடுத்துருக்காரு. படிக்கிற எல்லாமே உங்களுக்கு கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப காமான லொக்கேஷனுங்க இது. ஈஸியாக நல்ல காமான லொக்கேஷன். ஸோ உங்களுக்கு உள்ளே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா என்ட்ரானதுமே பெரிய ஹால். இதுதான் ஆக்சுவலி நம்மளுக்கு இங்கே தான் வீடே ஸ்டார்ட் ஆகுது. பெரிய ஹால், அதாவது கடல் மாதிரி வீடுன்னு கேள்விப்பட்டிருப்போம். பட் அந்த வீடு இப்போ தான் நாங்களே ஃபஸ்ட் டைம் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். நிறைய வீடு நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். பட் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு ஹால், பெட்ரூம்ஸ் எல்லாம் நம்மளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் கிச்சன் மாடல் இது. நம்ம வேணும்னா பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் அப்படியே தாராளமாக அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் கிச்சன் மாடல். இன்னும் வுட் ஒர்க்லாம் இன்னும் ஆரம்பிக்கல. ஸோ கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அவங்க கலர் சாய்ஸில் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி பில்டர் சொல்லியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு இது செகண்ட் பெட்ரூம் பார்த்துட்ருக்கோம். நம்ம செகண்ட் பெட்ரூம் சைஸே பார்த்திங்கன்னா பெட்ரூமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20க்கு 15 கிட்ட வந்துடும். 300 square feet உங்களுக்கு பெட்ரூமே இருக்குங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு வாக்கின் வாட்ரூப் வந்துடும். இந்த பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உத்தண்டியில் உங்களுக்கு நிறைய ஸ்கூல்ஸ் பக்கத்தில் இருக்குங்க. இதில் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் உங்களுக்கு நிறைய நியர்பையில் இருக்குது. உத்தண்டி ஆவினுக்கு அப்படியே ஜஸ்ட்டு பேக் சைடில் ஈசிஆர்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 800 meters வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்கிற லொக்கேஷன். பார்த்திங்கன்னா ஈசிஆர்லேருந்து ஜஸ்ட் 800 meters தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸு. ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னொரு காமன் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. கெஸ்ட் யாராக வந்தாங்கன்னா வெளிலேருந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் வியூ பார்க்குறோம். ஹால் கம் டைனிங் ஏரியாவோட ஃபுல் வியூ. ஸோ இந்த வீட்டுக்கு 2 பால்கனி வந்துடும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பால்கனி, அகைன் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பால்கனி. G+2 ஸ்ட்ரக்சரில் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பால்கனி பார்க்குறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ரோட் ஃபேஸிங் பால்கனி இது. இதே மாதிரி உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல எலிவேஷனுங்க இது. பில்டர் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. கலர் சாய்ஸுமே அவர் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கலர் சாய்ஸ் எல்லாமே ஒரு நல்ல கலர். சில கலர்ஸ்லாம் பார்த்தா நம்மளுக்கு அப்படியே ஃபேஸில் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே அது மாதிரிலாம் யூஸ் பண்ணல. இந்த வீடுக்கு லக்ஸுரி வீடுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு லக்ஸுரி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ செகண்ட் ஃப்ளோரில் வந்தோடனே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 3 பெட்ரூம் வந்துடும். அகெயின் ஒரு மினி ஹாலு அண்ட் தென் 3 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பெட்ரூமே உங்களுக்கு ஒரு சின்ன சைஸில் 10க்கு 10 இல்லை 10க்கு 15 அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே ஒரு 15க்கு 15 அந்த மாதிரி சைஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூஃப் டாப்பில் ஸ்விம்மிங் பூல் வந்துடுது. ஈஸியாகனாலே எல்லாருமே ஆசைப்படக்கூடியது 5 கோடி 6 கோடின்னு வீடு அவ்வளோ கொடுத்து நம்ம வாங்குறதுக்கு பசங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருக்காங்க. சி வியூ கிடைக்கிது இந்த வீட்டுக்கு. மாடியிலேருந்து பார்த்தோன்னா சி வியூ நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இவ்வளோ அம்சங்கள் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கு பில்டர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 crores. அதாவது லேண்ட் ஏரியா 1 ground, பில்டிங் ஏரியா 6000 square feet கிட்ட வருது. கிட்டத்தட்ட சிஎம்டி அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி.
பேங்க் லோன் போகிறவங்க தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டியை பேங்க் லோன் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ 5 கோடி ரூபாய் இந்த ப்ராப்பர்ட்டிக்கான விலை. ஸோ உங்களுக்கு இது செகண்ட் ஃப்ளோரில் இருக்க 5th பெட்ரூம் பார்க்குறோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் 1, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 1, செகண்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம். ஸோ அகெயின் இது உங்களுக்கு ரோட் ஃபேஸிங் பால்கனியாக இருக்கும். ஸோ இப்போவே நான் புக் பண்ணுறேன் அப்படின்னா இன்டீரியர்ஸ் எல்லாமே நீங்கள் ஆசைப்படுற கலர்ஸை கொண்டு வர முடியும். இந்த வீட்டுக்கு நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே புக் பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி இந்த வீட்டை நீங்கள் கொண்டு வரலாம். உங்களுக்கு எந்த கலர்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணலாம் இன்டீரியர்ஸ் எல்லாமே. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்க சைட் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.